நெக்ஸ்ட் ஷாம்லா மேம். குட் ஈவினிங் ஆல் லீடர்ஸ். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்னைய தின வாழ்த்துக்கள். எஸ்டி பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து நிற்கிற காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய எம்பி மேம் அண்டு எம்டி கணேபன் சார், டைரக்டர் சார், என்னுடைய டாப் அப்படியே பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியன் சார். இவங்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் கொடுத்ததுனால தான் இந்த இடத்துல இங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா மல்லிகா. நான் வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த பிஸ்னஸ் ஏன் பண்ணி நிறைய பேர் கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் கமிட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா இது அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டைம் பீரியம் மணி பீரியம் கிடைக்காது. ஆனால் இந்த இடத்துல டைம் பீரியம் மணி பீரியம் எனக்கு வந்து சேவ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு பவுண்டராக நான் ஜெயிச்சு நிற்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மேம் தான் காரணம். ஏன்னா அவங்க கொடுக்குற ஒவ்வொரு மோட்டிவேஷன் தான் என்ன இந்த இடத்துல வந்து நிற்க வச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண நெட்வொர்க்கில் வந்து நான் அந்த மாதிரி வந்து பேசவே மாட்டேன். சொல்லுவாங்க நான் எஞ்சி பேசினவாங்க, ஆனால் ஆன்சர் தெரிஞ்சாலும் அந்த இடத்துல ஆன்சர் பண்ண மாட்டேன். அப்படி இருந்தேன்னா இந்த இடத்துல இவ்வளோ பேருக்கு முன்னாடி நான் இன்னும் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது ரெண்டு தான். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தன்னம்பிக்கை விடாமுயற்சி வச்சு, அதாவது ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வந்து ஒரு சின்ன லேடி தான் 3 வயசு அது பிறந்து வளர்ந்தது. 3 வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தவறிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க அப்பா தவறினதுக்கப்புறம் அம்மாவோட வளர்ப்பில் தான் அந்த பொண்ணு வந்து வளர்ந்து வந்துச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டடீஸில் ஸ்கூல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வாலிபால் பிளேயர். ஓகேங்களா? அது வந்து வாலிபால் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ட்ரீமுக்கானது எல்லாமே அந்த வாலிபால் மட்டும்தான். ஓகேங்களா? அப்படி இருக்க நேரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, லக்னோவிலேருந்து டெல்லிக்கு வந்து பத்மாவதி எக்ஸ்பிரஸில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணும்போது சில கொஞ்சம் தூரம் அங்கேருந்து கடந்து வந்ததுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு செயின் கொள்ளையர்கள், அதாவது மர்ம கொள்ளையர்கள் கிடைக்குது. அவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா செயினை கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா தர முடியாது, மறுத்துருச்சு. ஏன் அப்படி மறுத்ததுன்னா கஷ்டப்பட்ட குடும்பத்தை வந்த பொண்ணு, அதனால அந்த வலி வேதனை தெரிஞ்சதுனால கொடுக்க முடியாது மறுத்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ட்ரெயினில் இருந்து அந்த பொண்ணை தூக்கி வெளியே வீசி எரிஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? வீசி எரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு 24 ஹவர்ஸில் அதுக்கப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சி 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி 49 ட்ரெயின் அந்த பொண்ணோட காலில் ஏறி போயிருந்துருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அதை கண்டுபிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆள் எடுத்தால் தான் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அவங்களும் ஓகே சரின்னு சொல்லிட்டு ஒரு கால் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் அதை பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு 5 லட்சம் நிதியுதவி கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நாட்டுக்காக போராடணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் தான் அங்கேருந்து கிளம்பி வந்தது லக்னோவிலேருந்து. அதனால அரசாங்கம் பார்த்துட்டு 5 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்ததுனால அது மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, செயற்கைக்கோள் போட்டுனாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, செயற்கைக்கோள் போட்டதுக்கப்புறம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரி வேலைக்கு போயிட்டா ஆகும் அப்படின்ட்டு சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி ட்ரைனிங்கில் போய் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட இன்னும் கான்ஃபிடென்ட், அதாவது என்னச்சு அப்படின்னா நான் வந்து இந்தியாவுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டோட இருந்தாங்க. அந்த தாட் என்னாச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இமயமலை எவரெஸ்ட் இமயமலை போய் நம்ம இந்தியாவில் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு அவங்க கண்ணனுக்கு இருந்தனால என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து இமயமலையில் போய் இருந்திருக்காங்க. அந்த லேடி அந்த டைம் வந்து கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி பேசும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த லேடிக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிடுச்சு. ட்ரைனிங் எடுக்க என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்களால ரொம்ப காலையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்போ கூட இருக்கவங்க சுற்றி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களால முடியாதுமா, நீ இறங்கிடு, பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் அது வந்து அதில் தன்னம்பிக்கை விடவே இல்லை, நான் பண்ணித்தான் ஆவேன்னு சொல்லிட்டு 52 நாள் ட்ரைனிங் எடுத்தது. 52 நாள் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் போய் இமயமலை எவரெஸ்ட்டில் போய் நம்மளோட இந்திய தேசிய கொடிய அந்த இடத்துல நிறுத்துச்சு. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா தன்னம்பிக்கை தான் ரெண்டுமே இருந்ததுனால தான் அந்த பொண்ணு வந்து அவருடைய தன்னம்பிக்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ரீசெண்டாக 12th வந்து ரிசல்ட் வந்துச்சு. அப்போ அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 வயசு இருக்கும் அந்த லேடிக்கு. ஹஸ்பண்ட் கிடையாது, இறந்துட்டாங்க. அவங்க வந்து கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அங்கே இருக்கும்போது அவங்களோட தாட் என்ன அப்படின்னா நான் வந்து 12th எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அதே மாதிரி ஆனால் 11th முடிப்பு 10th ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 11th வந்து அட்டன் பண்ணாங்க. 11th அட்டன் பண்ணி 12th அட்டன் பண்ணி இப்போ 12th வந்து பார்த்தீங்கன்னா 346 மார்க் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட தன்னம்பிக்கை அவங்க விடாமுயற்சி இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இதுதான் இங்கே ஒவ்வொரு
நெக்ஸ்ட்டு சரி மேடம் ஷாம்னா மேடம் பேசுங்க.